மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதாவது 19th ஏப்ரல் 2026ல நடந்த ரொம்பவே முக்கியமான நிகழ்வுகள் நம்ம பார்க்க போறோம். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகள்ல படிக்கிற மாணவர்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு பெரிய குதிரை கொம்பா இருக்கு. காரணம் ஏன்னா அது நிறைய நியூஸ் இருக்கு, எதெல்லாம் படிக்கணும் எதெல்லாம் விடணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எப்பயுமே இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸை போக்குறதுக்காக தினமுமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் நீங்க பார்க்கலன்னா நம்ம சேனல்ல போயிட்டு வீடியோஸ்ல போய் கிளிக் பண்ணி பாருங்க. டேட் வைஸா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பிளேலிஸ்ட்ல கூட போய் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு டெய்லியும் நம்ம போடுற கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் தெரியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் போட்டித் தேர்வுகளுக்காக படிக்கிறாங்கன்னா அவங்களுக்குமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயனடையட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்சி டார்கெட் 2040 ஆன் கொக்கோ ப்ரொடக்ஷன். ஸோ கொக்கோ அப்படின்றது ஒரு வகையான விதை, அதாவது காஃபி சீட் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த காஃபி சீடை பயன்படுத்தி தான் அதிகப்படியான இந்த சாக்லேட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே பண்றாங்க. இந்த சாக்லேட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே மேக்சிமம் கொக்கோல இருந்து தான் பயன்படுத்துறாங்க. டார்க் சாக்லேட்ஸா இருக்கட்டும், ஒயிட் சாக்லேட்ஸ், மில்க் சாக்லேட்ஸ் எல்லாமே இந்த கொக்கோ மூலியமா தான் அது வந்து உருவாக்குறாங்க. அப்போ இந்தியாவோட சஃபிஷியன்ட், அதாவது இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துல 866 மில்லியன் இம்போர்ட் பண்ணுது கொக்கோ ப்ராடக்ட்ஸை. ஸோ அதை வந்து குறைக்கணும்ன்றதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்த போறாங்க. ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ இது வந்து ஒரு ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்ற திட்டத்தின் அடிப்படையில அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ரோட் மேப்பை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்றது செல்ஃப் இந்தியா, செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, அதாவது எந்த ஒரு பொருளும் இந்தியாவில இருந்து தயாரிக்கப்படணும் அப்படின்ற ஒரு மோடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஒரு பிளான். அதாவது இந்த பிளான் பாத்தீங்கன்னா 2020 May 12 ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால் ரிலீஸ் பண்ணப்பட்ட இந்த பிளான் இந்தியாலேயே ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாலேயே தயாரிக்கணும். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வெளியில இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடாது. இம்போர்ட் பண்றதுக்கான காஸ்ட்டை கம்மி பண்ணா நம்ம அந்த காஸ்ட்டை வச்சு நம்ம இங்கேயே தயாரிக்கலாம். அப்போ எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்தியாவில உருவாக்கப்பட்டதா இருக்கும். நம்ம இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து உருவாக்குனாங்க. ஸோ அந்த வகையில 2026 அந்த ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸா இப்பத்துல இருந்து எடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில அந்த ரோட் மேப் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கிறாங்க, எப்படி வந்து நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றது பாருங்க. ஸோ ஒரு வருஷத்துல 866 மில்லியன் டாலருக்கும் அதிகமா நம்ம இம்போர்ட்டுக்காக செலவு பண்றோம். இது அந்த கொக்கோவுக்காக. ஸோ 2026 28 பாத்தீங்கன்னா நேஷனல் மிஷன் கொக்கோ லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. நேஷனல் மிஷன் அண்ட் கொக்கோ லான்ச். இது மூலியமா அந்த கொக்கோ ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வருவாங்க. அந்த இனிஷியல் பேஸா 250 ஹெக்டேர் அளவுக்கு இருக்கிற கொக்கோ பிளான்ஸ் வந்து நடப்புறாங்க. 250 ஹெக்டேர் அளவுக்கு கொக்கோ பிளான்ஸ் நடப்புறாங்க. அது மூலியமா அந்த பாலிக்ளோனல் சீட்ஸை வந்து டெவலப் பண்ண போறாங்க. பாலிக்ளோனல் சீட்ஸ்னா அது நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய சீட்ஸை வந்து டெவலப் பண்றாங்க. அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கான அந்த ஒரு ட்ரைனிங் மெத்தட்ஸுமே ஃபார்மர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் பண்ற ப்ராசஸ். இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்ற ப்ராசஸ்ல வருது. ஸோ அது மூலியமா அவங்க ப்ராடக்ட்ஸ், அதாவது அந்த ஃபார்மர்ஸை ட்ரெயின் பண்ணி ஒவ்வொரு ஃபார்மர்ஸுமே இங்கேயே உற்பத்தி செய்யறதுக்கான ஒரு திறனை வந்து ஏற்படுத்துறாங்க. அது மூலியமா அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஹெக்டேர், அதாவது 1,00,000 ஹெக்டேர் அளவுக்கு அவங்க நடுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஸோ இந்த மாதிரி வருடம் உருவாச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு 2040க்குள்ள நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவையான கொக்கோ ப்ரொடக்ஷன் நம்ம இந்தியாலேயே உருவாக்கிடலாம் அப்படின்றதுதான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ். அதாவது 14 வருஷத்துல. ஓகேங்களா? 14 வருஷம் அப்படின்னா 24 வருஷம் அப்படின்றது தான் கணக்கு. அதாவது நமக்கு 2026 இருந்து கால்குலேட் பண்ணிக்கணும். 27 இருந்து 2040 வரைக்கும் இருக்கிற அந்த இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா 24 வருஷத்துல நமக்கு உற்பத்தியை வந்து நம்ம முழுமையா நம்ம இந்தியால இருந்தே பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் இந்த கொக்கோ செல்ஃப் சஃபிஷியன்ட் டார்கெட் அப்படின்ற ஒரு நியூஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்காக உருவாக்கி இருக்கிறாங்கன்னா ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் மூலியமா. இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நமக்கு மேக்சிமமா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆத்ம நிர்பார் பாரத்ல இருந்து படிச்சுக்கலாம். ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்றது செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவோட ஹிந்தி வெர்ஷன், ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் தான் இது. ஸோ இது என்ன பண்றாங்கன்னா எல்லா செக்டார்ஸுமே, எக்கனாமிக் செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ஸ், டெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங் எல்லாமே இந்தியாவை இண்டிபெண்டா டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இது மூலியமா எக்கனாமி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிஸ்டம், வைப்ரண்ட் டெமோகிராஃபி, டிமாண்ட் எல்லாத்தையுமே வந்து சஃபிஷியண்டா ஆக்க முடியும், தேவையுள்ளத விதமா மாற்ற முடியும், பயனுள்ள விதமா மாற்ற முடியும் அப்படின்றதுதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 5
இந்த 5 விஷயங்களை தான் வந்து 5 pillars ஆஃப் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்றத சொல்றாங்க. அவங்க கேட்டாலும் கேட்கலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் தீம் இல்லைன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்டார் இஸ் கன்சிடர் ஆஸ் அ 5 மேஜர் பில்லர்ஸ் இல்லைன்னா மேஜர் பில்லர்ஸ் ஆஃப் ஆத்ம நிர்பார் பாரத்னா எக்கனாமி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிஸ்டம், வைப்ரண்ட் டெமோகிராஃபி, டிமாண்ட். அதாவது பொருளாதாரம், உள்கட்டமைப்பு, அமைப்பு, துடிப்பான மக்கள் தொகை மற்றும் தேவை. இது எல்லாமே வந்து ஆத்ம நிர்பார் பாரத்தோட முக்கியமான தூண்களா செயல்படுது. ஓகேங்களா? அடுத்தது வேர்ல்டு லிவர் டே வந்து ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 19 அன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ ஏப்ரல் 19 அன்னைக்கு இந்த லிவரோட காசஸ், அதாவது லிவரோட நோய்களை பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நாளா இந்த ஏப்ரல் 19 செலிப்ரேட் பண்றாங்க. லிவர் அப்படின்றது உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்கள்ல ஒண்ணு. ஒவ்வொரு உறுப்புகளுமே வந்து ஒவ்வொரு செயல்பாடுகள் செய்யுது. ஆனா லிவர் அப்படின்றது 2வது பெரிய ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நம்ம உடம்புல. இதோட முக்கியமான வேலை என்னன்னா 500 வகையான வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இது செயல்படுத்துது. ஆனா அது முக்கியமான வேலை என்னன்னா ஃபைட்டிங் இன்ஃபெக்ஷன்ஸ், கிளியரிங் டாக்ஸின்ஸ், ப்ராசஸிங் நியூட்ரியன்ஸ். அதாவது ஃபைட்டிங் இன்ஃபெக்ஷன்ஸ்னா ஏதாவது ஒரு தொற்று ஏற்பட்டுச்சுன்னா அதை எதிர்க்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல இருக்கிற கழிவுகளை சுத்திகரிக்கிறதுக்காகவும், பிளஸ் அந்த நியூட்ரியன்ஸை சரியா ப்ராசஸ் பண்றதுக்காகவும். அது நம்ம உணவு எடுத்துக்கிறோம்னா அந்த உணவுல இருந்து இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே இந்த லிவர் தான் செக்ரிகேட் பண்ணி ஒவ்வொரு செல்ஸுகளுக்கும் அனுப்பும். ஸோ லிவரோட பார்ட் ரொம்பவே முக்கியமானது, மோர் தென் ஹார்ட், லங்ஸ் எல்லாமே. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையை செய்யுது. ஆனா லிவர் தான் வந்து நியூட்ரியன்ஸை சரியா செக்ரிகேட் பண்ணி அனுப்புது. லிவர் சரியில்லைன்னா நியூட்ரியன்ஸ் சரியா இருக்காது. அதனால லிவர் கெட்டு போச்சுன்னா மொத்த உடலும் செயலிழந்துரும் கொஞ்ச நாள்ல. அதனால லிவர் அப்படின்றது ரொம்ப முக்கியன்றத விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வேர்ல்டு லிவர் டே ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 19 அன்னைக்கு கமாமரேட் பண்றாங்க, அதை நினைவு கூறுறாங்க. ஸோ எங்களோட தீம்ஸ் என்னன்னா சாலிட் ஹேபிட்ஸ், ஸ்ட்ராங்கர் லிவர் அப்படின்றதுதான் இந்த 2026 வருஷத்துக்கான கருப்பொருள். ஓகேங்களா? ஸோ முக்கியமா காமனா பார்க்கப்படுற லிவர் டிசீசஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். செட்டோட்டிக் ஃபேட்டி லிவர், அதாவது ஃபேட்டி லிவர், அதாவது நமக்கு ஒரு கொழுப்பு கல்லீரல் நோய் அப்படின்னு சொல்லப்படுற கொழுப்பு சேர்ந்திருக்கிற கல்லீரல். இப்போ இந்த கல்லீரல்ல கொழுப்பு சேர்ந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட ஃபங்க்ஷன்ஸ் தடப்படும். ஸோ இதனால ஒரு கைண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் வந்து உருவாகும். இது வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அந்த லிவர் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆகும். இந்த லிவர் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா நம்மளோட பாடியில பிளட் சுகர் லெவல் அதிகமாகும், ஒபிசிட்டி அதிகமாகும், கொலஸ்ட்ரால் அதிகமாகும். இது எல்லாமே வந்து இதனால ஏற்படும். அடுத்தது ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு வகையான வைரல் இன்ஃபெக்ஷன். இதனால லிவர்ஸ்ல வந்து பாதிப்பு ஏற்படுத்தும், மற்ற உறுப்புகளுமே பாதிப்பு ஏற்படுத்தும். ஆல்கஹால் அதிகமா உட்கொண்டாலோ அதுல இருந்து அந்த லிவர் வந்து பாதிக்கப்படும். அதனால வந்து லிவர் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அதிகமான ஆல்கஹால் குடிக்கிறவங்கள மட்டும்தான் அந்த லிவர் வந்து டேமேஜ் ஆகும். இப்ப நாள்பட ஹெல்த்தி லிவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கருப்பாயிட்டே வரும். கருப்பாயிட்டு செயலிழந்து போயிடும். செயலிழந்து போயிட்டுனா கொஞ்சம் அதோட செயல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே வரும். காலப்போக்கில் பாத்தீங்கன்னா அது மொத்த உறுப்புமே செயலிழந்து போயிடும். அப்ப எதுவுமே செய்ய முடியாது. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்னாலையும் அது சரி பண்ண முடியாது. ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம பாடியே வந்து ஆட்டோமேட்டிக்கா சிலரை வந்து இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி காரணத்துல லிவர் தான் வந்து தன்னோட எனர்ஜியை வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி காரணத்தினால இருக்கும்போது நம்ம லிவர் வந்து அதிகமா செயலிழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் மூலியமாவும் லிவர் வந்து பாதிக்கப்படும். ஜெனட்டிக், அதாவது நம்ம பரம்பரையா சில நோய் தொற்றுகள் உருவாகும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம். அது மாதிரியும் வந்து லிவர் டிசீசஸ் வரும். சில நேரங்கள்ல லிவர் கேன்சர் மாதிரியும் வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படும். ஓகேங்களா? ஹெப்படோ செல்லுலர் கார்சினோமா அப்படின்ற ஒரு வகையான ஒரு நோய் தொற்றுனால கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரம் குரோனிக் ஹெப்படைட்டிஸ் ஆர் கிரோசிஸ். ஓகேங்களா? குரோனிக் ஹெப்படைட்டிஸ் மூலியமாவும் இந்த கேன்சரஸ் செல்லோட டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் மூலியமாவும் இந்த லிவர் கேன்சர் வந்து உருவாகும். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. லிவரோட மேஜரான டிசீசஸ், லிவர்னால ஏற்படுற டிசீசஸ் என்ன, அதாவது லிவருக்கு ஏற்படுற டிசீசஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அண்மையில பாத்தீங்கன்னா மிஸ்டர் அலீம் யூசப் அப்படின்றவர் வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அதாவது நேஷனல் அவார்ட் ஆஃப் த வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர். ஸோ நேச்சருக்கு ஆனா ஒரு உலகளாவிய நிதியத்தோட தேசிய விருது, இயற்கைக்கான உலகளாவிய நிதியத்தோட தேசிய விருது வெற்றி பெற்றிருக்காரு. இவர் இந்தியாவை சார்ந்த ஒரு பொட்டானிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா நம்ம இந்தியாவில காணப்படுற ஒவ்வொரு உயிரினத்தோட இன்வேசிவ், அதாவது அதோட இனங்களை அடையாளம் காண்றதுக்கான ஒரு ஆப் வந்து உருவாக்கி இருக்கிறார். அந்த ஆப் மூலியமா அதை போட்டோ கேப்சர் பண்ணோம்னா அதோட இனம் அதோட ஸ்பீசிஸ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கான ஆப்பை உருவாக்குனது, அந்த ஆப்போட பேர் வந்து நியோஃபைட் ஐவி அப்படின்றது. இந்த ஆப் மூலியமா அதோட இனத்தையும் அதோட வகையுமே வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதனால இவருக்கு WWF, அதாவது
வேர்ல்டு வைடு ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இயற்கை அமைப்பு வந்து இவருக்கு சிறந்த அவார்டு, அதாவது நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க, தேசிய விருது கொடுத்துருக்காங்க. அடுத்தது, ஏசியாவோட ரிச்சஸ்ட் பர்சனா அண்மையில கௌதம் அதானின்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது தேர்ந்தெடுக்கப்படல, கௌதம் அதானி இந்த ரிச்சஸ்ட் பர்சன் லிஸ்ட்ல டாப் மோஸ்ட் லிஸ்ட் வந்திருக்கிறாரு அவரோட சொத்து மதிப்பு அடிப்படையில. அவங்களோட ப்ரொடக்ஷன் அடிப்படையில இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அம்பானி தான், அம்பானி அதாவது ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் இந்தியாவோட நிறுவனர் முகேஷ் அம்பானி வந்து இருந்தாரு. இப்ப அவருக்கு பின்னுக்கு தள்ளி அவரோட ப்ரொடக்ஷன்ல இருந்து கிடைச்ச ப்ராஃபிட் மூலியமா ஏசியாஸோட ரிச்சஸ்ட் பர்சனா, டாப் மோஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சனா கௌதம் அதானி இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ரிலீஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ளூம்பர்க் இண்டெக்ஸ் 2026 அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த இண்டெக்ஸ்ல நம்ம எடுத்தது. இதை ரிலீஸ் பண்ணவங்க வந்து ப்ளூம்பர்க் நியூஸ் மூலியமா நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இவங்களோட ஆர்கனைசேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதானியோட ஆர்கனைசேஷன் அதானி குரூப் தான். ரிலையன்ஸோட ஆர்கனைசேஷன் தான் அந்த முகேஷ் அம்பானியோட குரூப். ஓகேங்களா? அடுத்தது, இந்தியன் ஹேண்ட்லூம் வீவ்ஸ் presented through global lens at a Vishwa Sutra collection at 61st Femina Miss India. ஸோ அண்மையில 61st Femina Miss India வந்து நடைபெற்றுச்சு. அந்த 61st Femina மிஸ் இந்தியா எங்க நடைபெற்றுச்சுன்னா ஃபெமினா மிஸ் இந்தியா புவனேஸ்வர்ல நடைபெற்றுச்சு. ஸோ இதுல அண்மையில பாத்தீங்கன்னா விஸ்வசூத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான இந்தியன் ஹேண்ட்லூம் பொசிஷன் 30 வகையான, அதாவது நமக்கு காணப்படுற 30 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இது எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் முக்கியமான அவங்களோட ஹேண்ட்லூம்ஸ், அதாவது கைத்தறிகளை வச்சு அவங்க டிசைன் பண்ணி உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த கைத்தறி அணிஞ்சிட்டு வந்த மாடல்ஸ் தங்களோட கல்ச்சுரல்ஸை வந்து வெளிப்படுத்திருக்கிறாங்க. அதாவது நம்ம இந்தியாவில காணப்படுற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஒரு யூனிக்கான ஒரு ஹேண்ட்லூம்ஸ் இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்துற ஒரு விதமா இந்த ஃபெமினா மிஸ் இந்தியா 61st ஃபெமினா மிஸ் இந்தியா செயல்பட்டுச்சு. ஸோ இதுல என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா யார் யாரு, ஆஃபீஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் கமிஷனர், ஹேண்ட்லூம்ஸ் கமிஷனரும், அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, இவங்க எல்லாருமே சேர்ந்து விஸ்வசூத்ரா வீவ்ஸ் ஆஃப் இந்தியா ஃபார் த வேர்ல்ட் அப்படின்ற ஒரு தலைப்புல டிசைனர் கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனர் கலெக்ஷன் மூலயமா 30 வகையான 30 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஹேண்ட்லூம்ஸை போட்டு அணி வச்சுட்டு அவங்களுக்கான ஒவ்வொரு போட்டோஸ் அண்ட் கல்ச்சர்ஸை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இது மூலியமா ஒவ்வொரு மாடல்ஸுமே வந்து அந்த அந்த உடைகளை அணிந்து தன்னோட பாரம்பரியத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அண்மையில் அதாவது நம்ம இந்தியாவில இது வரைக்குமே ஹேண்ட்லூம்ஸ்ல இருந்து மொத்தமா ஜிஐ டேக் வாங்கின அந்த என்னென்ன ஹேண்ட்லூம்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய ஹேண்ட்லூம்ஸ் இருக்கு. பீகார், ஒரிசா, குஜராத், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு பெக்யூலரான ஒரு ஹேண்ட்லூம்ஸ் வைக்கப்படுது. அந்த ஹேண்ட்லூம்ஸ் வந்து கையாலேயே நெஞ்சு, கையாலேயே கைத்தறி நெசவாளர்களா உருவாக்கப்பட்ட அந்த ஹேண்ட்லூம்ஸோட ஜிஐ டேக் கொடுக்கப்பட்ட ஹேண்ட்லூம்ஸ் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அந்த என்னென்ன வாங்கியிருக்கிறாங்க, எந்தெந்த ஸ்டேட்ல வந்து அந்த ஜிஐ டேக் ஹேண்ட்லூம்ஸ் வச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பனாரசி சில்க், யூபியோட பனாரசி சில்க்கும், காஞ்சிபுரம் சில்க்கும், தமிழ்நாடோட காஞ்சிபுரம் சில்க்கும், மத்திய பிரதேஷோட சந்தேரி ஃபேப்ரிக் அப்படின்றதும், குஜராத்தோட பட்டோலா, பகால்பூரி சில்க், பீகாரோட பகால்பூரி சில்க், இது எல்லாமே சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஜிஐ டேக் பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கான நியூஸ் இவ்வளவுதான். நாளைக்கு சப்போஸ் ஏதாவது விடுபட்ட நியூஸ் இருந்துச்சுன்னா நாங்க இதோட கம்பைன் பண்ணி சொல்றேன். கண்டினியூஸா நம்ம வீடியோஸ் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க.